இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பாட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். உங்களோட சுந்தரின் புதிசரங்கள்ல அறிவிப்பாளர் வாய்ப்பு இருந்தா தாங்க நாங்களும் பாருமா. உங்களோட சுந்தரின் புதிசரங்களுக்கு நாங்க நம்ம உதாரணத்துக்கு செஞ்சு காட்டணுமா உங்களுக்கு அறிவிப்பாளர் எடுக்கிறதுக்கு? எங்க ரன் பண்றோம் ஒரு கோயிலுக்கு உங்களோட இது நடக்கணும் சரியா? சைவமும் இந்து மதமும் தலை தோங்கி நிற்கும் இலங்கை மணி திருநாட்டின் கிழக்கே மட்டுமாநகரின் தென்மேல் கரையில் நெல் வயலும் களலிகளும் கனி மரமும் கரும்பும் கதலியும் எழிலோடு விளைவுதர அந்த வகையில் எமது முதலாவது பாடல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கும் இறைவனிடம் கையேந்துங்கள், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். அதே குரல் அப்படியே அதே தொழில் அப்படி இருக்கு மேலே. பாடவா உன் பாடலை, ஆலிபர் பியூட்டி அழகு கண்ணாடி, இங்கும் உன் காலம் தங்கும், நீ வந்து கேளாமல் ஏங்கும் தமிழ் சங்கம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நான் இந்த காரில் போகக்குள்ள நான் இப்போ கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வீடியோ வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களே. என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேற்று அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு, சாமந்தி கல்யாண வீடு, அதாவது பூப்பணித நீராட்டு விழாவுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த அண்ணா வந்து கூப்பிட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் ஒரு டீமை வந்து நாங்கள் சந்திச்சினாங்க, அதாவது பாடல் பாடுற டீம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுந்தரின் புதிய ஈஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய கல்லார் அப்படின்ற இடத்துல வந்து ஏன் கொண்டு வருது. கிட்டத்தட்ட கனாலமாக வந்து கோவில்கள் அதில்னு சொல்லிட்டு இந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் எடுப்பாங்களேன்னு, அதெல்லாம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேயே வந்து தெரியும். அப்போ அவங்க நான் எதர்ச்சியாக சந்தித்த இடத்துல வந்து நான் அந்த பாடல் எல்லாரும் வந்து அருமையாக வந்து பாடியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஃபேவரிட் ஏன்னா நல்லா பிடிச்சிருந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐயா பாடிய பாடல். ஏற்கனவே வந்து நல்லா பாடினவர், ஆனால் அவர் அந்த பாடக்குள்ளே வந்து நான் அதில் வந்து சொன்னேன் வந்துட்டு, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வது இல்லை. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் போல் பாடக்கூடிய ஒரு பாடகரை வந்து நான் சந்திச்சேன். நான் ஏன்னா கண்டிப்பாக அவருடைய திறமை உலகெங்கும் தெரிய வேண்டும். அவருடைய வீடியோ வந்து நான் தனியாக கட் பண்ணி ஃபேஸ்புக் டிக்டாக்லாம் வந்து நான் போடுவேன். போட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இப்படியான அகல்ற திறமை கண்டிப்பாக உலகத்துக்கு வந்து தெரியணும். ஏன்னால் இப்படியான பாடலாம் வந்து எல்லாருமே ரசித்து வந்து கேட்பாங்கல்ல. இது வந்து பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, இது வந்து முஸ்லீம் மதத்தினுடைய பக்தி பாடல்னு சொல்லிட்டு யாருமே வந்து இது வேற்றுமை பார்க்குறதில்ல. ஏன்னா இந்த பாடல் எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாட்டு. நான் ரசிப்பேன், இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்களும் ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போடுவேனா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தெல்லாம் இந்த வீடியோ நான் எடுத்துனேன் உண்மையிலே. ஏன்னா மகளே, உண்மையிலே நான் யூடியூப்ல போடணும் இல்லையான ஒரு சந்தேகத்தில் எடுத்துனாங்க. அதில் வந்து நானும் வந்து அறிவிப்பாளராக வந்து அதில் இணைஞ்சி கொஞ்சம் இது மாதிரி செஞ்சுனாங்களேன்னு. அது என்னடா இந்த காய்ச்சி கொண்டக்குள்ளே வந்து எனக்கு இப்படியான ஆகலை தான் நமக்குள்ளே வந்து ஒரு உருக்கம் வந்துருண்டா, போய் ஒரு உருவன் வந்துடும் இவங்களோட சேர்ந்தவனா. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நான் ஐயா இப்படித்தான் என்ன சொல்கிறது, உங்களோட அந்த இசை நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க ஏன்னா அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். அப்போ நான் பேசி காட்டிருக்கேன் இதில். சரியோ, நீங்கள் போய் பாருங்கள். என்ன கொஞ்சம் மைக்க கொஞ்சம் நான் கிட்ட வச்சுட்டேன், நேரில் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த முதலேயமாக வந்து குரல் வராது. இப்போ தான் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கதைக்கிறதுக்கு. இதுபோல் இன்னும் நல்லா பண்ணுவேன். ஏன்னா தொடர்ந்து பாருங்கள், இந்த வீடியோ எப்படி கண்டு பாருங்கள். இது வந்து நாங்கள் மேலே யூடியூப்பில் போடணும் எடுக்கல, ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா இப்போ நான் போடுறேன், ஆனால் போடக்கூடிய சிச்சுவேஷன் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மொழிபெயர்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அவங்களுடைய குரல் எல்லாரையும் எப்படி இருக்குது,
என்னுடைய அறிவிப்பும் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்ல ஒரு காணொலியா வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளை ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இப்போ போயிட்டு வந்து வீடியோ பாருங்க. ஓகே மக்கள், இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அங்க இருக்கக்குள்ள வந்து 2-3 குரல் கேட்டுச்சு. உண்மையிலே அந்த பாடலாம் பார்க்கல வந்து ஆசையா இருந்துச்சு. அப்ப அவங்களோட திறமையை வந்து எங்களுடைய வீடியோ மூலமா வந்து வெளியுலகத்து காட்டலாம் தானே. அப்போ என்ன சில பேர் திறமைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், இலை மறை காயன மறைந்திருக்கும். அதெல்லாம் வந்து வெளியுலகத்துக்கு உண்மையில வாரல. எங்கள் மூலமாக நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்த சின்ன சின்ன கட்டங்களை வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே கல்யாணத்துக்கு பாட்டு பாடின ஒரு குரூப் என்ன இதில் நான் நீங்கள் செய்கிறீங்க? சுந்தரின் புதிய சுரங்கள். சுந்தரின் புதிய சுரங்கள். அப்பா கடவுளே, நீங்க கடும் ஃபேமஸ் பாய். நான் அந்த சின்ன வண்டா இருக்கிற காலத்துல இருந்து உங்களோட இது பாக்குறடா பாய். எங்களோட ஒரு கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்க. சுந்தரின் என்ன பெரிய கல்லாரின் சுந்தரின் புதிய சுரங்களா? ஓகே, இப்போ இல்லைண்டா அவங்களோட குரல்ல வந்து ஒரு கொஞ்சம் பாடல் லைன் வந்து கேட்போமே. அப்படி வாங்க எல்லாரும் வாங்கல. சரி, இப்போ இருக்கிற எல்லாரும் வந்து பாடற தானே? எல்லாரும் பாடற. சரியோ, யார் வந்து முதலா பாட போறீங்க? யார் அறிவிப்பாளர்? வாங்கப்பா, நம்மட டீம் அறிவிப்பாளருக்கு விருப்பம். அப்ப அண்ணா அறிவிப்பாளர் சந்தோஷமா இருக்கு. தலைவர் தான் முதல் பாடம். அவரா? இல்ல வந்த வரத்திலே வந்து நீங்க முதல் நான் கிட்டத்தட்ட அனுபவம் எங்கட ஊர் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க எந்த ஒரு என்ன இந்த மியூசிக் குரூப்பையும் வந்து ஆரம்பிக்கும் போது பாடலோட ஆரம்பிக்கிறது வழக்கமானது. மாமாங்கம் என்று ஒரு ஊர் இருக்குது. அந்த அனௌன்ஸ் பண்ற ஆள் ஒரு ஆளே படிப்பாரு. அப்ப யார் அது? தமிழ் ஞாபகம் இருக்கு அவனுக்கு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா வந்துட்டு ஒவ்வொரு பாடல் உங்களோட சுந்தரின் புதிசரங்கள்ல அறிவிப்பாளர் வாய்ப்பு இருந்தா தாங்க, நாங்களும் பாருமா உங்களோட ஃபங்க்ஷன் அக்கா வாங்க, சரி கண்டிப்பா கூப்பிடுங்க. இப்ப யார் வந்து முதல்ல பாட போறீங்க? இந்த தலைவர் தான் பாட. தலைவர் வாங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? அதுல பல்லவி சரணம் புது பாடல் ஒன்றை பாடுவோம். சரி, ஓகே. நம்மட பர்மாஸ் பாடல். ஆலிபர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, ஓம் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேர லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேன் அடி. ஆலிபர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஆலிபர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, ஓம் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேர லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேன் அடி. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாரடி, நான் கோழி மூட்டை தூக்குறவ ஆனா என்னடி, அப்பு டவுனு வாழ்க்கையில் வந்து போகண்டி, நான் அப்போ கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, பெல்ட்டி அடிப்பண்டி, உசிர கலட்டி கொடுப்பண்டி, நீ இப்போ சொல்லு 100 பேரை சால்ட்டி அடிப்பண்டி. ஆலிபர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, ஓம் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேர லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேன் அடி. அடேப்பா, நன்றி நன்றிப்பா. மேடையில் கேட்டு நேரில் வந்து சந்தோஷமா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்க பாடி முடிய வந்து அறிவிப்பாளர் கட்டாயம் போட்டா போய் அறிவிப்பாளர்கள் எப்போ வந்து ஒரு மதிப்பெண் கொடுப்பேன், முன்னுரிமை கொடுப்போம். அவர் இல்லாவிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திடாது. வேறு பாட்டு பாடி முடிச்சுட்டார். சரியோ, பாட்டு பாடி முடிச்ச பிறகு நீங்க என்ன பேசுவீங்க முடியல? எங்களது கல்வியூரின் இசைக்குழுவிலே எங்களது இசைக்குழு தலைவர் அவர்கள் வழங்கிய இந்த அட்டகாசமான பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் ஒரு சூப்பர் பாடலாக எங்கள் கமால்தீன் அவர்கள் வழங்க வருகிறார். ஓகே, வாங்கள். எங்கே உங்களுடைய அன்பு கலந்த கரகோஷங்கள்? சரியோ, ஓகே. ஐயாட குரலும் உண்மையில கேட்டு நான் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. ஐயா, நீங்க ஒரு பாடல். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான்,
பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அந்த கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அடையப்பா நல்ல ஒரு அருமையான ஒரு குரல். அந்த பாடலுக்கு ஏத்த அழகான குரல். நல்லா இருக்கு ஐயா. நீங்களும் அழகா பாடுறீங்க. சந்தோஷம். ஐயாவும் வந்து அழகா பாடுறீங்க. அடுத்த உங்களோட திறமையெல்லாம் வந்து வெளியுலகத்துக்கு கண்டிப்பா தெரியணும். சரி, ஓகே. அடுத்த ஆள் என்ன பேர் அக்காட? சித்ராக்கா. சின்ன குயில் சித்ரா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது வரைக்கும் நீங்க படிக்கிறேன்னு நான் பெஸ்டா பாடுவோம் அப்படின்னு நினைக்கிற பாடல் இது? ஜானகி அம்மாட பாடலே. சரி, ஓகே. ஜானகி அம்மாட பாட்டு. சரி. பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை, என் வாழ்விலே ஓர் பொன்வேளை, என் வாழ்விலே ஓர் பொன்வேளை, பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை. வாடை பூங்காற்று என்னை தீண்டும், வாழ்க்கையாவும் நீ வேண்டும். வாடை காங்காற்று என்னை தீண்டும், வாழ்க்கையாவும் நீ வேண்டும். கடலோடு அலை போல உறவாட வேண்டும், இலை மூடும் மலர் போல இணை மூட வேண்டும். என் தேகம் எங்கும் உன் காலம் தங்கும், நீ வந்து கேளாமல் ஏங்கும் தமிழ் சங்கம். பாடவா உன் பாடலை, என் வாழ்விலே ஓர் பொன்வேளை, என் வாழ்விலே ஓர் பொன்வேளை, பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை. ஓகே, அருமை. நல்லா இருக்கு. நல்ல அழகான குரல். நல்லா இருக்கு. உங்களோட திறமை எல்லாம் வந்து வழியுள்ளது தெரியும். அடுத்த ஆள் யாரு? அண்ணா வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? எனக்கு கிருஷ்ண பாட்டு ரொம்ப. யாரு? கிருஷ்ணா. ஜூன் போனா ஜூலை காற்றே, கண் பார்த்தா காதல் காற்றே, பூத்தா தேன் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே, என்னாச்சு தோணலியே, ஏதாச்சு தெரியலையே, நட்பாச்சு லவ் இல்லையே, லவ் ஆச்சு நட்பில்லையே, நெட்டி என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோளா முத்த கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியின் கூத்துக்காகத்தான். பொடி அன்பே என் அன்பே, ஜூன் போனா ஜூலை காற்றே, கண் பார்த்தா காதல் காற்றே, பூத்தா தேன் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே, அறைக்குள்ளே மழை வருமா, வெளியே வா குதூகலமா, இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து, அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று, கரையிருக்கும் நிலவினை சலவை செய், சிறையிருக்கும் மனங்களை பறவை செய், எந்த மலர்களும் கண்ணீர் சிந்தி கண்டதில்லை. ஓகே, சூப்பர். அருமையா நல்லா இருக்குண்ணா பாட்டு. உண்மையில நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பாடுறீங்க. அண்ணா வாங்க. அண்ணா என்ன பாட்டு பாடுறீங்க? அண்ணா அறிவிப்பாளர், மல்டி டேலண்ட் போல ஆளுங்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி
தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணம் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் இங்கு வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. ஓகே, சூப்பர் சூப்பர், அருமையான பாடல், நல்ல விஷயம், நன்றி. ஐயாவுக்கு வந்து நான் ஒரு பாடல் கேட்டா படிப்பீங்களா? இறைவனிடம் கையேந்துங்கள், சரியோ? ஏன்னா அவங்களோட குரல் வந்து அதுக்கு பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த பாட்டு நீங்க பாடுங்க என்ன, கண்டிப்பா. ஓகே, இந்த பாடலோட நம்ம இந்த இதை முடிச்சு கேட்போம்ன்றீங்க நீங்க பாட இல்லை, நான் கேட்போம்ன்றே இருந்த போது நீங்களே பாட சொல்றீங்க. இறைவன் என்னுடைய புத்திக்குள் வந்து அதை கேட்டு இருக்கிறார். அப்படித்தான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பந்துயரங்களை கிள்ளி அறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருவதென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஐயா வா, வேற லெவல் ஐயா, உண்மையிலே எனக்கு வந்து புல்லரிச்சு போச்சு ஐயா. உண்மையிலே அதே குரல் அப்படியே அதே தொழில் அப்படி இருக்கு ஐயா. உண்மையிலே உங்களோட கரங்கள் தொட்டு வணங்கு, அவ்வளோ அழகா இருக்கு கேட்கறதுக்கு. இது வந்து இந்த பாடல் இதா, அதாவது நிறைய பேர் வந்து இந்த மதங்கள் இதுகள் வேறுபாடு பார்ப்பாங்க. ஆனா மதங்கள் எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் ஒரு பாடலை விரும்பி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா அது இந்த பாடல். நானே போகல சும்மா படித்துட்டு இறைவனிடம் கையேந்துங்கள், அந்த அந்த அது சரியான ஒரு விருப்பம் எனக்கு. எல்லாரும் வந்து ரசிச்சு கேட்கக்கூடிய பாடல், கண்டிப்பா. இப்படியான ப்ரோக்ராம் செய்கிற நேரம் இந்த பாட்டை ரசிகர்கள் சொல்லுவாங்க, இந்த பாட்டை அது இதே இது எல்லாரும் கேட்பாங்க. இந்த வீடியோல நிறைய பேர் இது நல்லா இருக்கு ஐயா, உண்மையில அருமையா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, உண்மையிலே அருமையா இருக்கு, சந்தோஷம். கண்டிப்பா நான் மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரும் நான் தொடர்பு கொள்றேன். அவர் கனிவாள கேட்டப்புக்கு வந்துருவாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நன்றி. எனக்கு அறிவிப்பும் சரியான விருப்பம் எல்லாருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வந்து சந்திக்க நீங்க உங்களோட உண்மையிலேயே உங்களோட சுந்தரின் புதிய சிறங்களுக்கு நாங்க நம்ம உதாரணத்துக்கு செஞ்சு காட்டணுமா உங்களுக்கு அறிவிப்பால் எடுக்கிறதுக்கு? ஏன்னா எங்களுக்கும் ஸ்டேஜ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணது விருப்பம். பாட்டு பாட மாட்டோம், அங்க அங்க அனௌன்ஸ் பண்றது. உங்களுக்கு எங்க 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 அரேஞ்ச் பண்றோம் பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிக்காரன். ஒரு கோயிலுக்கு உங்களோட இது நடக்கணும் சரியா?
வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே. சைவமும் இந்து மதமும் தலை தோங்கி நிற்கும் இலங்கை மணி திருநாட்டின் கிழக்கே மட்டுமாநகரின் தென்மேல் கரையில் நெல் வயலும் களலிகளும் கனி மரமும் கரும்பும் கதலியும் எழிலோடு விளைவுதர பறவைகளின் பாட்டொலிகள் செவியில் இனிக்க பால் தரும் பசுவினங்கள் நிறைந்த பதியான சுரவணி அடியூற்று எனும் புண்ணிய பதிதனில் பன்னெடும் காலமாய் கோவில் கொண்டு எழுந்தருளி 8 திக்கும் அடியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள் மிகு ஸ்ரீ சுயம்பலிங்க பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த 5ஆம் நாள் திருச்சடங்கினை சிறப்பிக்கின்ற முகமாக இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னணி இசை குழுவினரான பெரிய கல்லாரின் சுந்தரின் புதிய ஈஸ்வரங்களின் இசை நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்ற முந்தி பக்தி பாடலோடு ஆரம்பிப்பது வழக்கம். அந்த வகையில் எமது முதலாவது பாடல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கும் பிள்ளையார் மாமாங்க பிள்ளையார், அந்த பாடலோடு எங்களுடைய இந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். அந்த வகையில் இந்த பாடலினை பாடுவதற்காக எமது பெரிய கல்லாரின் சுந்தரியின் புதிய ஈஸ்வரங்களுடைய தலைவர் சுந்தர் அவர்களுடைய குரலில் இதோ ஒலிக்க இருக்கிறது மாமாங்கம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இதோ எங்கே உங்களுடைய அன்பு கலந்த கரகோஷங்களோடு இந்த பாடல். கூப்பிடுங்க கண்டிப்பா வாரேன். சும்மா ஒரு உதாரணம் தான் கேட்டுக்கான தம்பி நல்லா சுரவணி அதான் முதலா கேட்ட இசை நிகழ்ச்சி. அந்த இசை நிகழ்ச்சியில அந்த இப்படி அனௌன்ஸ் பண்ணி அடுத்த முதலாவது பாட்டு மாமாங்க பிள்ளையார படம் அப்படா இப்படியா நான் முன்னுக்கு பார்த்து கொடுக்குறேன். 15-20 வருஷம் ஆயிடுச்சு. நான் சின்ன நான் முதலாம் ஆண்டு 19 வருஷம் இருக்கு. சந்தோஷம், நன்றி ஐயா. கண்டிப்பா கூப்பிடுங்க, நானும் மாறேன் சேர்ந்து பயணிப்போம். ஓகே மகளே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யூடியூப்ல போடணும் அப்படின்றதுக்காக வந்து சத்தியமா வந்து வீடியோ நான் எடுக்கலன்னு ஒரு ஞாபகமா இருக்கட்டும். டீமோட நம்ம எடுத்து வச்சிருப்போம்னா எடுத்து வச்சுனாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த பாடல்லாம் வந்து போடக்குள்ள வந்து நிறைய இப்போ ஒரிஜினல் பாட்டு போட்டால் வந்து காப்பிரைட்ஸ் இல்லை, அந்த பாடல் வரிகளை பயன்படுத்தினாலே வந்து நார்மலாக காப்பிரைட்ஸ் வருதுன்னு. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நான் போடுறது வந்து உண்மையிலே குறைவாக இருக்கும். நாங்கள் ஒரு 50 நிமிஷம் வீடியோ எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் வந்து யூடியூப்ல போடக்கூடிய மாதிரி 30 நிமிஷம் வந்து கட் பண்ணி தூக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால் எல்லா இந்த பாடல்களை உருவாக்குறவர்களும் இந்த லைனுக்கே காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், இளையராஜா ஐயா எல்லாம் வந்து நிறைய எல்லா பாட்டுக்கும் வந்து காப்பிரைட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? இந்த பாடல இந்த திரைப்படத்துல பயன்படுத்துறதுக்கு நீங்க எனக்கிட்ட அனுமதி வாங்கினா இதுக்கு வந்து நஷ்டம் எடுத்து தரணும் பண்ணலாம் வழக்கெல்லாம் போட்டிருந்த கேஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா அது வந்து இந்த யூடியூப்ல ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. மற்றவர்கள பாடலை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, மற்றவர்கள மியூசிக்கை வந்து பயன்படுத்த முடியாது. இப்ப மற்றவர்கள் அந்த லிரிக்ஸை வந்து பயன்படுத்தலாம் மகளே. பாட்டு தான் விடுங்க, என்ன மியூசிக்கை விடுங்க, லிரிக்ஸை பயன்படுத்தல எல்லாத்துக்கும் வந்து காப்பிரைட்ஸ் வரும் மகளே. அதனால நாங்கள் அந்த வீடியோக்கள் போடுறது குறைவு இருந்தாலும் எங்களோட சந்தோஷத்துக்காக வந்து இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துனாங்க. அதை நாங்கள் போட்டிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக அந்த பாடல்கள் எல்லாரையும் சேர்த்து அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டு பாடினவர் குரல் வேற லெவலில் இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடுறேன். ஓகே மகளே, எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில உலகம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.